வேலூர் மாவட்டம் காட்பாடி தொகுதியில் இருக்கும் தனியார் கார் உதிரிபாகம் செய்யும் தொழிற்சாலையில் பணிபுரியும் தொழிலாளர்கள் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இதுகுறித்து நமது செய்தியாளர் குமரவேல் தரும் கூடுதல் தகவல்களை தற்போது பார்க்கலாம். வேலூர் மாவட்டம் காட்பாடி பகுதியில் உள்ள காங்கைநல்லூர் சாலையில் சுமார் 50 ஆண்டுகளாக தனியார் கார் உதிரிபாகம் தயாரிக்கும் தொழிற்சாலை செயல்பட்டு வருகிறது. இத்தொழிற்சாலையில் 58க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் பணிபுரிந்து வருகின்றனர். 58 தொழிலாளர்களில் 30 தொழிலாளர்களை கம்பெனி நிர்வாகம் திடீரென பூனே, கொல்கத்தா போன்ற இந்தியாவில் உள்ள மற்ற பகுதிகளுக்கு திடீரென பணியிட மாற்றம் செய்ததால் தங்களுக்கு பணியிட மாற்றம் செய்ததை கண்டித்து 3 நாட்களாக 50 தொழிலாளர்கள் உள்ளிருட்டு போராட்டம் ஈடுபட்டுள்ளனர். இவர்கள் பணியிட மாற்றம் செய்ததற்கு காரணமாக கூறுவது தங்களுக்கு அடுத்த மாதம் அல்லது அதுக்கு அடுத்த மாதம் ஊதிய உயர்வு வர இருப்பதாகவும் அந்த ஊதிய உயர்வை தடுக்கும் வகையில் கம்பெனி நிர்வாகம் எங்களுக்கு துரோகம் விளைவிக்கும் வகையில் தங்களை பணியிட மாற்றம் செய்திருப்பதாகவும் பெரும்பாலானோருக்கு 50 வயது தாண்டி இருப்பதால் தங்கள் காட்பாடியிலிருந்து மற்ற பகுதிகளுக்கு சென்று வேலை செய்ய முடியாத ஒரு சூழல் இருப்பதாகவும் தெரிவிக்கின்றனர். இதனால் தங்கள் பல முறை கம்பெனி நிர்வாகத்திடம் முறையிட்டும் கம்பெனி நிர்வாகம் இதுவரை தற்காலிகமாக ஒரு முடிவை எடுப்பதாகவும், ஆனால் இவர்கள் தங்களுக்கு நிரந்தரமாக இதே நிர்வாகத்தில் பணிபுரிய வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை தொடர்ந்து வைத்து வருகின்றனர். இந்நிலையில் 2016 சட்டமன்ற தேர்தல் தமிழகம் முழுவதும் இன்று காலை முதல் வாக்குப்பதிவு தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. ஆனால் இவர்கள் தங்களுக்கு கம்பெனி நிர்வாகம் கொடுத்துள்ள பணியிட மாற்றத்தை திரும்ப பெற வேண்டும், நிரந்தரமாக தங்களை இதே கம்பெனியில் பணியாற்ற வேண்டும் என்று கோரிக்கை விடுத்து காலை முதல் 58 தொழிலாளர்கள் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர், வாக்குகளை செலுத்தாமல். அதனைத் தொடர்ந்து இவர்களுக்கு ஆதரவாக இவர்களது குடும்பத்தைச் சேர்ந்த 500க்கும் மேற்பட்ட வாக்களிக்கக்கூடிய 500க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் இவர்களுக்கு ஆதரவாக தங்கள் இதுவரை வாக்குகளை செலுத்தாமல் தேர்தலை புறக்கணித்து தொடர்ந்து ஈடுபட்டு வருகின்றனர். இவர்கள் இறுதியாக கூறுவது தங்களுக்கு இதே கம்பெனியில் பணிபுரிய நிரந்தர ஆணையை வழங்க வேண்டும் அல்லது விஆர்எஸ் கொடுக்கும் வகையில் இவர்கள் கோரிக்கை விற்கக்கூடிய வகையில் அவர்களுக்கான ஒரு தொகையை பெற்றுத்தர வேண்டும் என்று கோரிக்கை இருந்து வருகிறது. மேலும் இந்த விஷயத்தில் தேர்தல் அதிகாரிகளோ அல்லது அரசு அதிகாரிகளோ தலையிட்டு இவர்களுக்கான ஒரு முடிவை தேடித்தர வேண்டும் என்பதும் இவர்களுடைய கோரிக்கை இருந்து வருகிறது. புதிய தலைமுறைக்காக வேலூரிலிருந்து குமரவேல்.